ஹாய்டா சுகர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ரியல் கண்டென்ட் கொண்டு வந்திருக்கேன் வீடியோஸோடது. நான் நிஜமாக போடணுமா வேண்டாமான்னு ரொம்ப நாளாக யோசிச்சு டெலகிராம்லாம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வியூஸ் போக மாட்டேங்குது அவ்வளோவா. இதில் போகிற மாதிரி அதில் போக மாட்டேங்குது. அதனால் சரி ஓகே இதுலேயே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்டா. பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னை பிஎல் போட சொல்லி தூண்டினதெல்லாம் இவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆள். இந்த யூமினோட கப்பல் வந்து ரொம்பவே கேட்டுட்ருந்தா, இந்த போட்டே ஆகணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டுட்ருந்தாடா. அவளுக்காக போடுறேன். என்னோட விஷப்பூச்சி நீ தாண்டி என்னை போட வச்ச. ஓகே வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோலாம் வேணாண்டா, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் தான், கிளாஸஸ் போயிட்டுருக்கு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் தான் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்காரு. பக்கத்தில் வியா, டேய் ஏன்டா என்னடா ஆச்சு, எதுக்கடா இப்படி ஒப்பாரி வச்சிட்ருக்க? இங்கே பார், முன்னாடி ஒருத்தன் கதற கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். தயவு செஞ்சு அவன் என்ன நடத்துகிறானாவது கேள்றா, அழுகாதடா, தேவையில்லாமல் அழுதுட்ருக்கடா. காலையில் வந்ததுலேருந்து மணி பாரு, இப்போ லன்ச் டைமே வரப்போகுதுடா, ஏன்னா இப்போ போட்டு தொல்லை பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே கொந்தளிச்சிட்ருக்காரு. அப்போது நம்ம ஜிமின் தான், டேய் அது என்னடா எனக்கு அழுகையாக வருது தெரியுமா அப்படின்றாரு. டேய் முதல்ல நிறுத்து, எதுக்கு அழுகிற, எனக்கு அதை மட்டும் சொல்லு. அதுவா, அது என்ன நைட் டைமில் எனக்கு தூங்கும்போது என்ன ஒருத்தர் வந்து மிரட்டுறான்டா. தூங்கும்போது மிரட்டுறான்? கனவுலையா? ஆமாம். என்ன மிரட்டுறான்? அது அவன் என்ன லவ் பண்ணுறானாமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமான்னா கேட்குறான்டா. எது உன் கனவுலையா? ஏய் இதெல்லாம் நம்பவே முடியலையடா, என்னடா சொல்கிற ஜிமினா? ஆமாண்டா, அவனை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, என் லைஃப்பில் நான் அவனை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். எனக்கு அப்படியே மண்டைக்குள்ளே போட்டு கொடையிறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து புலம்பிகிட்ருக்காரு. இப்போ வந்து அந்த கிளாஸும் முடியுதுடா. நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் தான் இருக்குது, அது முடிஞ்சால் அப்படியே வந்து லன்ச் டைம், ஓகேவா? அந்த லன்ச் பிரேக் வந்து போகிறாங்க. போயிட்டு சாப்பிட்றாரு வி. ஆனால் ஜிமின் சாப்பிடவே இல்லை. டேய் சாப்பிட்டுடா, கனவுக்கெல்லாம் இந்த அநியாயம் பண்ணாதடா, தினமும் கூட இதே அக்க போகிறா போச்சுடா, எனக்கு பசிக்குதுடா, சாப்பிட்டு தரடா. நான் சாப்பிடலைன்னா என்ன, நீ சாப்பிட்டு வா போ அப்படின்றாரு. டேய் ஒழுங்கு முடியாத சாப்பிட்ரு, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்ருக்க. சரி ஓகே ரொம்ப திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிளாஸ்க்கும் போகிறாங்கடா. மத்தியானம் லஞ்ச் பீரியட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகிறாங்க. எல்லோரும் போய் அசம்பிள் ஆயிடுறாங்க. இப்போ வீதான், இப்போ ஓகேவா அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்காருடா. கரெக்டாக கிளாஸில் வந்து நம்ம பிரின்ஸிபல் வராரு. பிரின்ஸிபல் வந்துட்டு ஹாய் காய்ஸ் அப்படிங்கிறாரு. எல்லோரும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேஷுவலாக பேசுகிறாங்கடா. பிரின்ஸிபல் தான், இனிமேலேருந்து உங்களுக்கு பயாலஜிக்கு இந்த ப்ரொஃபஸர் தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வீதான், டேய் பழைய அந்த பயாலஜி ப்ரொஃபஸரை தோறுத்தருக்கே படாத பாடுபட்டோம், இப்போ எவன்டா புதுசாக வர்றது அப்படின்ட்டு அப்படியே அந்த வாசலை பார்க்குறாங்கடா. வாசலில் பார்த்தா நம்ம யூங்கி தான் நிற்கிறாரு. அப்படியே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ப்ரொஃபஸர் உள்ளே கூப்பிட்டான்னா அவரும் உள்ளே வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லோரும் பவ் பண்ணுறாங்கடா. ஹலோ சார் அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணுறாங்க. ஜிமின் தான் அப்படியே அற்ற ஷாக்கில் உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் வீ தான், டேய் ஃபார்மாலிட்டிக்காவது பவ் பண்ணுறா, என்னடா இப்படி பிடிச்சி வச்ச சிலையாட உட்காந்துட்ருக்க அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின்கா மூச்சும் வரல, பேச்சும் வரல, அது வந்து அப்படின்ட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்காரு. இந்த பக்கம் வீதான், டேய் கொஞ்சம் குமிஞ்சாவது உட்காருடா, நீ பவ் பண்ணலன்னு நல்லா தெரியுதுடா அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி அமுத்துறாரு. ஜிமின் எதுக்கும் அவசர மாதிரி இல்லை, வெச்சக்குன்னு வாங்காமல் யூங்கி தான் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் யூங்கி வந்துட்டு ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட பயாலஜி ப்ரொஃபஸர். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, என்னோடய சப்ஜெக்டில் எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அதனால் உங்களோட அசைன்மெண்ட்லாம் கரெக்டாக முடிச்சு சப்மிட் பண்ணிடுங்க. லேட் ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால் என்னோடய சப்ஜெக்டில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு அவர் வந்து அப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் வியும் ஜிமினுமா, டேய் என்னடா வந்தான் சொன்னான், அவன் பாட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறான், ஒரு இன்ட்ரடக்ஷன் கூட வேணாமாடா, அவன் பேர் என்னன்னு கூட சொல்லலை அப்படின்றாரு வி. இந்த பக்கம் ஜிமினா, அது வந்து அவன் பேர் யூங்கி. அதே பேர் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமா உனக்கு, உன்னோட ரிலேட்டிவா? டேய் இருடா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. என்னடா?
டேய் அவன் தானே என்ன தொல்லை பண்ணுறான் கனவுல வந்து. இது இவனா? நிஜமாவா? டேய் பார்க்க பூனைக்குட்டியாட்டு இருக்கான்டா. இவனா வந்து உன்னை தொல்லை பண்ணுறான்? ஆமாம், அவன் தான் வந்து தொல்லை பண்ணுறான். தினம் கனவுல வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறான். ஏய் ஜிமினா, நிஜமாலுமா? நம்பவே முடியல. இவனா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான்? இவன் அவங்ககிட்ட வந்து எவ்வளோ எப்பட்றா இவனை எப்பட்றா கனவுல வச்சு பார்க்க கூட முடியாதுடா, எப்பட்றா அப்படின்றாரு. வி நான் தான் சொல்கிறேன்ல, நம்ப மாட்டியா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹோல் கிளாஸ்க்கு அது கேட்குது. ஏன்னா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கல, அந்த முணுமுணுப்பாக பேசுவாங்கடா அந்த சவுண்டு வந்து கேட்குது. அது யூங்கியோட அதுக்கும் போகுதுடா. அவர் வந்துட்டு அப்படியே திரும்புகிறாரு. யார் இது என் கிளாஸில் பேசிகிட்டு இருக்கிறது? நான் இப்போ தானே சொன்னேன் என் கிளாஸில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு. நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது யார் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாருடா. அப்போது எல்லாருமே திருட்டு மொழி முழிச்சிட்ருக்காங்க. யாருமே பேசலை. பின்னாடியும் வியும் ஜிமினை மட்டும் ஒருத்தர் அடிச்சுட்டு அப்படியே சண்டை போட்டுட்ருக்கிறத யூங்கி பார்த்துட்றாரு. ஹலோ நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிறாரு. வியோ ஜிமினும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. யாரடா லாஸ்ட் பெஞ்ச்? நாம தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா யூங்கி இவங்கள தான் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2 பேரும் எந்திரிங்க அப்படிங்கிறாரு. 2 பேரும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்கடா. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படிங்கிறாரு. 2 பேரும் என்னடா நம்மளை கூப்பிட்றான், நாம் என்னடா பண்ணோம், நான் பாட்டுக்கு செவனேனுக்கு வந்து நம்ம வேலையை தானே பார்த்துட்டு இருந்தோம், நம்மளை எதுக்கு நான் கூப்பிட்றான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே இறங்கி வராங்க பேசிகிட்டே. இந்த பக்கம் யூங்கி தான் ஜிமின் பக்கத்தில் வர வர அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அவருக்கே தெரியுது, கொஞ்சம் படபடப்பு ஆகுறாரு. ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி அப்படியே வெறுப்பாக நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா அப்படியே ஐயோ போச்சு 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 என்னை கூப்பிட்டான், பக்கத்தில் கூப்பிட்டு பார்த்தா ஐயோ ஏதாவது தெரிஞ்சிடுமோ, அவனுக்கு ஞாபகம் இருக்குமோ, கனவுல வந்தது ஏதாவது ஞாபகம் வந்துச்சா, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படப்படன்னு வராருடா. வியா டே கொஞ்சம் வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் யூங்கி முன்னாடி வந்துடணும்னா யூங்கி ஜிமினியே ஒரு 2 செகண்ட் பார்த்துருப்பாருடா. அதை நோட் பண்ணியிருப்பாரு. என்ன இப்படி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் யூங்கி தான் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துட்டு அவர் வந்து 2 பேரும் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க சார்? இது வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திணறாங்க. என்ன பதில் சொல்கிறது, டக்குன்னு பொய் சொல்லவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வியோட மைண்ட் வாய்ஸ்லாம் வருது. அப்போ யூங்கி தான் 2 பேரும் அங்கே என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், சொல்லுங்கள். நான் இங்கே தான் கிளாஸ் நடத்திட்டுருக்கேன்ல, என்னோடய சப்ஜெக்டை கரெக்டாக கவனித்து என்னோடதில் டிசிப்ளினாக இருக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா? எதுக்கு 2 பேர் அங்கே பேசிகிட்டு இருந்தீங்க? வியும் ஜிமினும் அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்ருக்காங்க. அதை யூங்கி பார்த்துட்டு கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படிங்கிறாரு. 2 பேரும் அப்படியே போயிடுறாங்கடா. வெளியில் போய் நின்றுட்டு ஜிமின் தான் புலம்பிகிட்ருக்காரு. இவனே தான், அதே வாய்ஸ், அதே கண்ணு, ஐயோ அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் கூட வருது. இந்த பக்கம் வியா பார்த்துட்டு டேய் பர்ஃப்யூம் ஸ்மெல் கூட வாடா கனவுல வரும், இது ஓவரா இல்லை? அது வரும், எனக்கு வந்துச்சு, அதனால நான் சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் சொல்கிறாரு. இந்த பக்கம் வியா சரிடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம், அவங்க இந்த ஏரியா முதல்ல கண்டுபிடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிளாஸும் முடியுதுடா. அப்படியே யூங்கி வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு 2 பேரையும் பார்க்குறாரு. வியோ ஜிமினும் அப்படியே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பெக்டாக நிற்பாங்களடா ஸ்டாண்டர்டைஸில், அந்த மாதிரி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே வியை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்றாருடா. உன் பேர் என்ன அப்படிங்கிறாரு. என் பேர் வி சார் அப்படிங்கிறாரு. ஓ ஃபுல் நேமே வி தானா? இல்லை சார் டயாங், கிம் டயாங், வீணை ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க சார் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் யூங்கி தான் சரி ஓகே நீ போ கிளாஸ்க்கு போ, நெக்ஸ்ட் அப்படி பண்ணாத அப்படின்றாரு. வி தான் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இந்த பக்கம் யூங்கி ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரா கம் டு மை கேபின் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா கேபின்கா, ஐயோ நான் மட்டும் பேர் கேட்டு போக சொல்லிட்டான், நம்மளை மட்டும் வர சொல்கிறான், ஐயோ பயமாக இருக்கே, நான் என்ன பண்ணுவேன், இப்படியே ஓடிடலாமா உள்ள கிளாஸ்க்குள்ளே, ஐயோ இல்லை போடலாம், நாளைக்கு ஏதாவது வந்து திட்டினானா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் யூங்கி வந்து அவரோட கேபினுக்கு போயிடுறாருடா. அங்கே போயிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்குள்ள பல யோசனை ஓடிட்டுருக்கு. அப்படியே யோசனை பண்ணி நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டோர்கிட்ட வந்துட்டு சார் மே கம் இன் அப்படிங்கிறாரு. யூங்கி தான் எஸ் கம் அவ்வளோ அந்த உள்ளே போகிறாரு. ஜிமினும் அப்படியே உள்ளே போய் பயந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஐயோ போச்சு என்ன பண்ண போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் யூங்கி தான் ஓகே உன் பேர்
என் பேர் ஜிமின். ஜிமின் ஓ ஜிமின். ஓகே. நீ வெளியில் எங்கேயாவது போயிருக்கியா? ம் இல்லையே, நான் காலேஜ் விட்ட வீடு அதான் சார். இல்லைனா அம்மா அப்பா கூட சேர்ந்து ட்ரிப் போவேன், அவ்வளோதான். நான் வேற எங்கேயும் போனதில்லை சார். ஓ அப்படியா? சரி, ஓகே. என்ன நீ பார்த்துருக்கியா? ஆ ஆ இல்லை சார். உண்மையை சொல்லு, என்ன நீ பார்த்ததில்ல? இப்படிக்கே நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருட்டு முழிச்சு பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் யூங்கி தான், என்ன நீ பார்த்துருக்கியா? உண்மையை சொல்லு. அது 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 வந்து நான் 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 நேரில் பார்த்ததில்ல சார். ஓ நேரில் பார்த்தது இல்லையா? சரி, ஓகே. ஒரு வேளை கனவுல பார்த்துருக்கியா? அது அது வந்து சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஓ ஒன்றும் இல்லை, உண்மையாக ஒன்றும் இல்லை? இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குமிஞ்சிட்டே சொல்கிறாருடா. தயங்குறாரு ரொம்பவே. அப்போ யூங்கி தான் ஜிமின் பக்கத்துலேயே வந்துட்டுருக்காரு. ஜிமின்க்கு வந்து தெரியுதுடா, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வர்றது தெரியுது. அவர் வந்து ஆனாலும் பின்னாடிலாம் எங்கேயுமே போகல, அப்படியே நின்றுட்டுருக்காரு. யூங்கி பக்கத்தில் வந்துட்டு ஜிமினோட ஃபேஸை கட் பண்ணி அப்படியே மேலே தூக்கி, என்னை பாரு, என்ன நீ பார்த்ததில்ல, நிஜமாக சொல்ல அப்படிங்கிறாரு. யூங்கியோட கண்ணை பார்த்தது தான் பேர். ஜிமின் அப்படியே மயங்கிட்டாரு. அவர் பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் யூங்கியா, நிஜமாக நீ என்ன பார்த்ததில்ல? அது பார்த்துருக்கேன். நான் அவங்க கூட பேசினது இல்லையா? இல்லை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்ருக்காரு. யூங்கி தான் சிரிச்சிட்டு, ஓகே, அப்புறம் ஏன் பார்த்ததில்லைன்னு சொன்னேன்? அது நான் நேரில் பார்த்தது இல்லைல்ல, அதான் சொன்னேன். உங்களுக்கும் எனக்கு தெரியுமா? அப்போது யூங்கி தான் சிரிச்சிட்டு, தெரியும், நான் தான் உன் கனவுல வரேன்ல, அதே மாதிரி நீயும் என் கனவுல வருவ. கனவுல வந்து நிறையா பேசுவேன். இப்போ என்னடா இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கேன்? நிஜத்தில் நீ இப்படி தானா? இல்லை, நான் நல்லா பேசுவேன். அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிற? பேசு. எனக்கு என்ன பேசுறது? ஓ பேச தரலையா? ஓகே. நேற்று கனவுல நான் ஒன்று கேட்டேனே, நீ ஒன்றுமே சொல்ல, நீ பாட்டுக்கு வந்துட்ட. அது வந்து நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியலை. ஓ உனக்கு தெரியலையா? இப்போ கேட்கவா? நீ சொல்கிறியா? என்னது இப்போ? அது இது இல்லை, நான் கிளாஸ் போகணும், எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துடும், நான் போகணும், நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப பார்க்குறாரு. யூங்கி தான் அப்படியே வந்து பிடிச்சிட்டு ஜிமினை வந்து ஹிப்போட ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, ஏய் என்ன எங்கே தப்பிச்சோட பார்க்குற? இது ஒன்றும் கனவில்லாமா, இது நிஜம் உலகம். இப்போ சொல்லு, என்ன நீ லவ் பண்ணுறியா? என்ன நீ லவ் பண்ணுறியா? இல்லை லவ்லாம் பண்ணல. நிஜமாவா? பொய் சொல்லாத, என்னை பார்த்து சொல்லு. இல்லை நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை பார்த்துட்டு தயங்குறாரு. இந்த பக்கம் யூங்கிக்கு புரிஞ்சிருது. ஓகே, அப்படின்னா நான் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சீல் போட்டுருவா? என்னது அப்படின்னு சீலா? எங்கே போடுவீங்க? இந்த போடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. விடுங்க, இது காலேஜ், விடுங்க. ஏய் என்ன கிஸ் கூட பண்ணக்கூடாதா? கிஸ் தானடா, ஜஸ்ட்டு கிஸ், அவ்வளோதான். அதுக்கேண்டா இப்படி தள்ளுற? கனவுல வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன், இது என்னடானா கிஸ்ல வச்சுக்கிறேன். நேரில் தான் வந்துட்டல, இதுக்கு மேலே இருக்கு உனக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜிமின் வந்து ஓடிடுறாருடா. இப்போ யூங்கி தான் பேசிகிட்ருப்பாரு, இதுக்கு மேலே இருக்குடா உனக்கு அப்படின்ட்டு அவரும் பேசிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து ஓடி போயிட்டு அப்படியே கிளாஸில் தான் போய் பார்க்குறாரு. அது வந்து ஃப்ரீ பீரியடாக இருக்குது, எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்கடா. அப்போது வீதான், டேய் எங்கடா போனேன்? என் கூட தான் நின்றுட்டு இருந்தேன்.
அந்த சார் நேம் கேட்டார். சொல்லிட்டு வர வேண்டியதானே, எங்கடா போன நீ அப்படின்றாரு. அப்போது ஜிமின் தான் வியோட கையை பிடிச்சி தருன்னு அப்படியே இழுத்துட்டு வராரு. யாரும் இல்லாத இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு அவர் வந்து சொல்கிறாருடா இப்போ நடந்ததெல்லாம் சொல்லவும் வீக்கா, என்னடா சொல்கிற, நிஜமாலுமா அவரா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா இந்த பூனை பீரே அடிக்குதேடா அப்படின்ட்டு வி வந்து சொல்லிட்டு இருக்காருடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜிமின் தான், எனக்கும் தெரில, எப்படியா கனவுல வந்தவன் அப்படியே நேரில் வரான், அது மட்டும் இல்லை கனவுல பேசுகிற மாதிரியே நேர்லேயோ பேசுகிறான்டா, போச்சு போச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ரொஃபஸர் வேறு, ஐயோ நான் செத்தேன், ஐயோ மாட்டிக்கிட்டேன் வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாரு. அந்த பக்கம் வி தான், டே பார்த்துக்கலாம்டா விட்றா, அவருக்கு ஏதோ ஒன்று பார்த்தோன்னா பிடிச்சிருக்கு, ஏதோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, சரி ஓகே பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் யோங்கியா ஒருத்தருக்கு கால் பண்ணுறாருடா. கால் பண்ணிவிட்டு, எனக்கு மேரேஜ்க்கு ஓகே. என்னடா சொல்கிறேன், நிஜமாலுமா அவன் ஓகேவா, நிஜமாலுமா அதே பையன் தானே, ஆமாம் எனக்கு ஓகே, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, ஓகே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், நாளைக்கே மேரேஜ், தள்ளி போட எனக்கு விருப்பமே இல்லை, நீ சொல்லி நோ சான்ஸ், நாளைக்கே மேரேஜ் யோங்கி, ஓகேவா அப்படின்றாங்க. நீங்கள் யோங்கியா, நாளைக்கா, ஓகே ஓகே டன், நாளைக்கு நான் ஓகே, ஆனால் நாளைக்கு காலையில் மார்னிங் மேரேஜ் முடிச்சுட்டு நான் காலேஜ் வந்துடுவேன், ஓகேவா, ஓகே ஓகே ஓகே, நீ மேரேஜ்க்கு சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம், நான் அந்த பையன் வீட்டில் பேசிடுறேன், ஓகே பாய், வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவசரப்பட்டு அவங்க படப்படன்னு அப்படியே வைக்கிறாங்கன்னா வச்சுட்டு கால் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமினோட அம்மா அப்பா தான் ஃபோன் கால் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு ஹலோ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் அன்றைக்கி பையன் கேட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க. ஞாபகம் இருக்குது, நீங்கள் நல்லா அந்த ரிச் ஃபேமிலி நீங்கள் தானே அது அப்படின்றாங்க. ஆமாம் நாங்கள் தான், நாளைக்கு மேரேஜ் வச்சுக்கலாமா அப்படின்றாங்க. என்ன நாளைக்கேவா, ஏங்க ஒரு 2 days முன்னாடியாவது சொல்லணும்ல, என்ன திடீர்னு இன்றைக்கி ஃபோன் பண்ணி நாளைக்கு மேரேஜுன்னு சொன்னால் எப்படி இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ், நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மார்னிங் 6 o'clock கூட்டிகிட்டு வந்துடுங்க, சர்ச்சில் மேரேஜ் வச்சுக்கலாம், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் பையனுக்கு ட்ரெஸ்ஸு மற்ற அக்சசரிஸ் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு மார்னிங் நீங்கள் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்றாங்க. என்ன பையன்கிட்ட ஒன்றும் பேசவே இல்லையே இன்னும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி பேசிடுங்க, நைட் பேசிடுங்க, காலையில் கூட்டிகிட்டு வாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் ஃபோன் வச்சிடுறாரு. உங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே வாடி அப்படின்றாங்க. அவங்களும் வந்துட்டு என்னங்க எதுக்குங்க இப்படி கத்துறீங்க, மேரேஜ்க்கு கேட்டிருந்தாங்களே ஜிமினை, ஆமாம் நாளைக்கு காலையில் மேரேஜுன்னு சொல்கிறாங்கடி, என்னங்க சொல்கிறீங்க நாளைக்கு காலையிலையா, எப்படிங்க பையன்கிட்ட கூட இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலை, அவன் காலேஜில் இருக்கான், மத்தியான டைம் தான், எப்படிங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம், அவனுக்கு ட்ரெஸ்ஸு ஒன்றுமே பண்ணலையே, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குறாங்களாம்மா, நாளைக்கு மார்னிங் 6 o'clock அவனை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதுங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க சீரியஸாவா, ஆமாண்டி சீரியஸாக சொல்கிறேன், நாளைக்கு மார்னிங் அவனை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தால் போதும்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பவே முடியல, இது நிஜமாலுமே உண்மைதானா இல்லை ப்ராங்க் இது பண்ணுறேன், சீரியஸாக அவங்க தாண்டி, எனக்கு நல்லா தெரியும், அப்படியா சரி ஓகே, சாயந்தரம் பையன் வரட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. அப்போது வந்து ஈவினிங் ஆகுதுடா. ஈவினிங் டைம் அவங்க அப்பாவும் அம்மாவும் இந்த சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் வராரு. அம்மா வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வந்தால் சோஃபாவில் அவங்க அம்மா பக்கத்தில் உட்கார்றாரு. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, என்னம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்க அப்படின்றாரு. அவங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸில் எடுத்து கொடுக்குறாங்கடா. அச்சோ சூப்பர், எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸா அப்படின்ட்டு அவரும் வந்து எடுத்து சாப்பிட்ருக்காரு. அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து ஜிமின் அப்படின்றாங்க. சொல்லுமா என்னம்மா அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா, என்னம்மா நிறையா விஷயம் சொல்கிறேன், என்ன விஷயம், அதுவாடா அது வந்து சொல்லுடி, இருங்க சொல்கிறேன், உனக்கு மேரேஜ் பண்ணலான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா, இருக்கே ஞாபகம் இருக்கே, அதுக்கு என்ன இப்போது, அதான் மாப்பிள்ளை வீட்டில் இன்னும் ஒன்றும் சொல்லலைன்னு சொன்னீங்கள்ல, அப்புறம் என்ன, அது வந்துடா அவங்க மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னது மேரேஜா, மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்களா, அம்மா என்னம்மா சொல்கிற, திடீர்னு சொல்கிறேன், ஆமாண்டா அவங்களே எங்களுக்கு திடீர்னு தான் சொன்னாங்க,
அது மட்டும் இல்லை ஜிமின், நாளைக்கு நாளைக்கு காலையில் 6 o'clock உனக்கு மேரேஜ். என்னதும்மா? என்னம்மா நாளைக்கு மார்னிங் 6 o'clock? நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்குமா? அது மேரேஜ் முடிச்சு போய்க்கலாமாம்மாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்கடா. நீ எப்போவுமே ரெகுலராக காலேஜ் போகிற மாதிரி போய்க்கலாம், ஆனால் நாளைக்கு மார்னிங் உனக்கு மேரேஜ். மா என்னம்மா, இன்னைக்கு காலையில் நான் காலேஜ் போகும்போது கூட நீ ஒன்றுமே சொல்லலையே, திடீர்னு சொல்கிற? டேய், அவங்களே இப்போ தாண்டா மத்தியானம் தான் கூப்பிட்டு சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களால் ஒன்றும் சொல்ல முடியலடா. ப்ளீஸ் ஜிமினா, ஒத்துக்கடா. நல்ல வரன் பையன், ரொம்ப தங்கமான பையன் தெரியுமா? அம்மா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது காமிங்களேன். டேய், அதான் நாளைக்கு காலையில் 6 o'clock காமிப்போல, நேர்லேயே பார்த்துக்கடா. இன்றைக்கி என்ன 6 o'clock ஆச்சுன்னா 12 hours தானே இருக்குது, பார்த்துக்கலாம், போ ரூமுக்கு போ அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஜிமின்கா கையும் ஓடல காலும் ஓடல, படப்படன்னு இருக்குது. இந்த பக்கம் சுகாவே நினச்சிட்ருக்காரு. ஐயோ, அவனுக்குலாம் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ தெரிலையே அப்படின்ட்டு அப்படியே புலம்பிகிட்டே ரூமுக்கு போகிறாரு. அந்த நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை. மார்னிங் ஒரு 5 o'clock ஆகுது. அவங்க அம்மா வந்து ஜிமின் டோரை நோட் பண்ணுறாங்கடா. ஜிமின் தான் அப்படியே போய் ஓப்பன் பண்ணுறாரு. என்னம்மா? டேய், என்னடா நைட்டில் தூங்கலையா? கண்ணெல்லாம் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அம்மா இல்லைம்மா, எனக்கு தூக்கமே வரலம்மா, பயமாக இருக்குமா. மேரேஜ் வேணாம்மா, ஒரு 1 week கழிச்சு கூட வச்சுக்கலாமே ப்ளீஸ் அப்படின்றாரு. முடியாது ஜிமினா, இது எங்கள் கையில் இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, நீ கிளம்பு முதல்ல அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை ரெடி பண்ணி அவசர அவசரமாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒருத்தருமே இல்லை, அந்த ஃபாதர் மட்டும்தான், அந்த பாய்ஸோட அம்மா அப்பா. இந்த பக்கம் ஜிமினோட அம்மா அப்பா அவ்வளோதான் இருக்காங்க. வேறு ரிலேட்டிவ்ஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார்கிட்டையுமே சொல்லலை. அங்கே மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க, ஃபாதர் யாரோட சேர்த்தியே. அவ்வளோதான் வந்து அங்கே உள்ள ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் ஜிமினை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்கடா. அப்போ ஒருத்தர் வந்துட்டு, இந்தாங்க இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, இந்த பையனோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஜிமினும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பாவம் அவங்க அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாரு. அம்மா ப்ளீஸ் வேண்டாமே. டே கம்முட வாடா, ஏங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட அப்படியே ஜிமினோட ஹேண்டை கொடுக்குறாங்க. ஜிமின் தான், யாருமே நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேறாங்க, நான் என்ன பண்ணுறது? குமிஞ்சிட்டே போயிட்டு அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறாருடா. அங்கே பார்த்திங்கன்னா யோங்கி சிரிச்சுட்டு ஜிமினை பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து தெரியும், ஜிமின் ஃபோட்டோவை வந்து பார்த்துருக்காருடா. பட் ஜிமின் வந்து யோங்கியோட ஃபோட்டோ வந்து பார்த்ததே இல்லை. யோங்கி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாரு. ஓகேவா? அந்த அந்த ஃபாத்தியார் வந்து செர்மனிலாம் பண்ணிகிட்ருக்காருடா. அவரோட ஃபார்மாலிட்டிஸ் படி எப்படி பண்ணணும், மேரேஜ் பண்ணணுமோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின்கா கையெல்லாம் நடுங்குது. ஐயோ, இவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறானோ தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? பாத்திரத்தெல்லாம் டேக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லலை, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே கையெல்லாம் பிணைஞ்சிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த ஃபாதர் கேட்குறாருடா, பார்க் ஜிமின் ஆகிய நீங்கள் மின் யோங்கியை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்றாங்க. இப்போ தான் டக்குன்னு நம்ம ஜிமின் வந்து நிமிர்ந்து பார்க்குறாருடா யோங்கி சிரிச்சிட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஃபாதர் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்காரு. செகண்ட் டைமே கேட்டார். யோங்கி வந்து லைட்டாக ஜிமினோட ஹேண்டை தட்டுறாருடா. அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு சம்மதம் அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறாரு. இந்த பக்கம் யோங்கி கிட்ட கேட்குறாங்க, மின் யோங்கி ஆகிய நீங்கள் பார்க் ஜிமினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்றாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படின்றாங்க. அவரும் வந்துட்டு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணுன்றாரு. ரிங்கு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஜிமின்கா அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்டு இருக்காரு. 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னே அந்த ஃபாதர் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாங்க. யோங்கி வந்து அப்படியே ஜிமின் பக்கத்தில் வராரு. ஜிமின்கா அவள் அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரல. அப்படியே வந்து ஜிமினை ஹோல்ட் பண்ணி இடுப்போடு சுற்றுற மாதிரி பிடிச்சி ஜிமின் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாருடா. லைட்டாக மைல்டாக ஒரு கிஸ்ஸு, லைட்டாக பிக் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமின்க்கு அவர் கிஸ் பண்ணக்கப்புறம் தான் வந்து அந்த கான்சன்ட்ரேஷனுக்கே வராரு. வந்துட்டு அப்படின்ட்டு அப்படியே தள்ளுறாருடா, லைட்டாக புஷ் பண்ணுறாரு. மற்ற யாருக்கும் தெரில, அது யோங்கிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே யோங்கி வந்து ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மித் பண்ணிவிட்டு அவர் பின்னாடி போயிடுறாருடா. அங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க.
அந்த கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்கள்ல, 15 பேர் வந்திருப்பாங்களா, அவங்க மட்டும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்கடா. ஃபோட்டோஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஜிமினோட அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, நான் அவங்க பையனை பத்திரமா பார்த்துக்கிறேன், இனிமேலும் ரெகுலராக அவன் காலேஜ் போவான், இன்னைக்கிருந்தே காலேஜ் போவான் அப்படின்ட்டு யூங்கி வந்து சொல்கிறாரு. ஜிமின் யூங்கியவே பார்த்துட்ருக்காரு. என்ன சொல்கிறான் இவன், இன்னைக்கு தானே மேரேஜ் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கே நான் காலேஜ் போகணுமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ யூங்கி தான் நாங்கள் காலேஜ் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு அப்படியே யூங்கியோட அம்மா அப்பாட்ட கூட்டிகிட்டு போகிறாரு ஜிமினை. ஜிமின்கா ஒன்றுமே புரியல, நின்றுட்டுருக்காரு. அவருக்கு என்ன மைண்ட் வாய்ஸ் கூட வர மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு 1 மணி நேரம் ஆகுது. அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மா நாங்கள் காலேஜ் கிளம்புறோம், நீங்கள் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்துக்குங்க, நான் காலேஜ் போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்றாங்க. அவங்க அம்மா அப்பாவா, டேய் என்னடா இருடா, உங்கள் அக்கா வரேன்னு சொல்லியிருக்காங்கடா, அவங்கள பார்த்துட்டு போ. மா அதெல்லாம் நீ பார்த்துக்கம்மா, அக்காவெல்லாம் நான் இன்றைக்குமா பார்த்துருக்கேன், நீ ஏன் பார்த்துக்கம்மா போம்மா அப்படின்ட்டு அவர் வந்து போயிடுறாருடா. ஜிமினை கூட்டிகிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு தான் போகிறாரு. காலேஜ் கிட்டே போயிடுறாரு. அவங்க கோட் போட்டிருப்பாங்களடா, காலேஜ் கிட்டே போனதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாருடா. அந்த வீட்டில் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு வா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த உள்ளே பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்குது அந்த வீடு, அப்பார்ட்மெண்ட் தான்டா, கீழ் ஃப்ளோர் தான், நல்ல கீழ் ஃப்ளோர், டவுன் ஃப்ளோர்லேயே தான் இருக்குது. ஒரு நேராக கூட்டிகிட்டு போயிட்டு, இதுதான் நாம் இருக்க போகிற வீடு, இங்கேருந்து தான் நம்ம காலேஜ் போகிறோம் அப்படின்றாரு. அந்த பக்கம் ஜிமின்கா, இங்கேருந்து காலேஜ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே அப்படின்றாரு. ஆமாம், இங்கேருந்து காலேஜ் ரொம்ப பக்கம், அதனால தான் இந்த ஃப்ளாட்டில் எந்த அப்பார்ட்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொன்னதுனால டவுன் ஃப்ளோரே கொடுத்துட்டாங்க. நானும் ஓகேன்னு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்ட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஜிமினும் அதுக்குள்ளே போகிறாருன்னா, உள்ளே போனால் எல்லாம் அப்படி சின்ன வீடாக இருந்தாலும் அவ்வளோ நீட்டாக இருக்குது. டபுள் பெட்ரூம், கிச்சன், ஹால், அந்த பக்கம் ஒரு டெரஸ் மாதிரி இருக்குடா. வெளியில் பார்க்குறப்ப ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு டெரஸ், ஃபஸ்ட்டு மாடியிலேருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கீழே டவுன் ஃப்ளோர் வந்து பார்க்கிங், மேலே தாண்டா வீடு இருக்கும், எல்லா வீடுமே மேலே தான், ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வீடு, அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து சின்னதாக குட்டியாக ஒரு டெரஸ் இருக்குது. அங்கே வந்து ஜிமின் கூட்டிகிட்டு போய் நிற்கிறாருடா. ஜிமினுக்கு வந்து அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்னதாக ஆர்ட்டெல்லாம் செஞ்ச மாதிரி இருக்குது. அந்த ஹேண்ட்மேடில் செஞ்ச ஆர்ட்டெல்லாம் இருக்கும்லடா, அந்த ஃப்ளவர் வச்சு செஞ்சது, அந்த மாதிரி வந்து நிறையா திங்ஸ் இருக்குது இங்கே. அதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு ஜிமினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ யூங்கி தான், ஜிமின் கிளம்பலாமா அப்படின்றாரு. எங்கே? காலேஜ்க்குடா, போய் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, காலேஜ் போகலாம், இதோ உன்னோட பேக்லாம் கூட உங்கள் அம்மா கிட்டே சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே காமிக்கிறாரு. ஜிமினோட பேக் அங்கே சோஃபாவில் இருக்குது. அது ஜிமின் பார்த்துட்டு, இன்றைக்கி காலேஜ் போகணுமா அப்படின்றாரு. போக வேண்டாம்னா எனக்கு ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் கிட்டே வராரு யூங்கி. அப்போ ஜிமின் தான், இல்லை போகல, நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கொடுக்குறோன்னு ஓடிடுறாரு அந்த பெட்ரூம்குள்ளே. அங்கே போயிட்டு அந்த ட்ராவை திறந்து பார்க்குறாருடா. அங்கே வந்து ஜிமினுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது. அதை பார்த்துட்டு, என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்காருடா. அப்போ இவங்க பின்னாடி வந்துட்டு, என்ன இன்னுமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகல அப்படின்றாரு. அப்படியே வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்படி ஒன்று ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அந்த நின்றுக்கிறாருடா. ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி நின்றுட்டு பார்க்குறாரு. அந்த ரூம்லேயும் யூங்கி இல்லை. அவர் வந்து இன்னொரு ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராருடா. ரெடியா அப்படின்றாரு. ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வராருடா. 2 பேரும் வந்து நார்மலாக காலேஜ்க்கு எப்படி போவாங்களோ அந்த மாதிரி வந்து போகிறாங்க. இந்த பக்கம் டயாங்கோ வராரு. யூங்கி ஜிமினை பார்க்குறாருடா. பின்னாடி வந்து யூங்கி நடந்து வந்துட்டுருக்காரு, முன்னாடி ஜிமின் போயிட்டுருக்காரு. அது டயாங் பார்த்துட்டு, என்னடா அது, நேற்று தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணாருன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சா வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு காலேஜில். அங்கே போயிட்டு, என்னடா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்றாரு. யாருடா, இன்னும் அங்கே பாரு அப்படின்ட்டு அப்படியே வாசலில் காமிக்கிறாங்கடா. வாசலில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் யூங்கி வந்து உள்ளே போவார். அதை பார்த்துட்டு, அது வந்து டயாங் அப்படின்றாரு. என்னடா டயாங்லாம் கூப்பிட்ற, எப்போவுமே வீ தானே கூப்பிடுவேன். அது 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 வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இல்லை, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற? நேற்று போகும்போது நார்மலாக தானடா இருந்தா, இப்போ என்னடா மேரேஜ்ன்ற?
நிஜமா தான் டயாங், இங்கே பாரேன் அப்படின்ட்டு அப்படியே ரிங்கை காமிக்கிறாரு. டயாங்க்கு அவ்வளோ ஷாக்கு. யார் கூடடா மேரேஜ் ஆச்சு? ஏய், நேற்று ஈவினிங் போகும்போது நல்லா தானே போனேன், மேரேஜ்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்டயே சொல்லலை டயாங், ஈவினிங் தான் சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ பதட்டமாக இருந்தது தெரியுமா, அதனால தான் நைட்டு உன் கூட டெக்ஸ்ட் கூட பண்ணலை. நான் தூங்க கூட இல்லை தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே பவுட் பண்ணுறாரு. அப்போ டயாங் தான் சரி சரி ஓகே ஓகே கூல் டவுன். யார் கூடடா மேரேஜ் ஆச்சு அதான் சொல்கிறா, படப்படன்னு வருதுடா எனக்கு. அது நம்ம யோகி சார் தான். என்னது அவர் கூடயா? எப்பட்றா? அவர் எப்பட்றா? ஏய் ஜிமினா, நீ கூட ஏதாவது விளையாடுறியா, ப்ராங்க் ஏது பண்ணுறியா? ஆஹா இல்லை, நிஜமாலுமே அவர் கூட மேரேஜ் ஆயிடுச்சு. ம் ஏய் ஐயோ, என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குடா. என்னடா சொல்கிற? ஆமாம் சீரியஸா, நிஜமாலுமே அதான் உண்மை அப்படின்ட்டு போய் பாவமாக சொல்கிறாருடா. அப்போ டயாங்கும் ஷாக்காக இருக்குது. சரி வா கிளாஸ் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்துக்கிறாங்கடா. அவங்க டெஸ்கில் எப்போவும் உட்கார டெஸ்கில் உட்காந்துக்கிறாங்க. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் பீரியடே யூங்கி தான். யூங்கி வராரு இல்லை. அப்போ வந்து எல்லோரும் எழுந்து பவ் பண்ணுறாங்கடா. யூங்கி எல்லாரையும் பார்த்துட்டு லாஸ்ட் பெஞ்சில் ஜிமினியும் பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து லைட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அவரும் போயிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாருடா. அன்றைக்கி டே அப்படியே ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகிடுது. டயாங், நான் வீட்டுக்கு போகணுமா? நான் போகல, நான் இங்கேயே இருக்கேன், உன் கூடயே வந்துட்டா. டேய் அப்படிலாம் வர முடியாதுடா, என்னடா விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் வந்து ஜிமினை அப்படியே தாட்டி விடுறாருடா. ஜிமினும் அப்படியே பயந்துட்டே வீட்டுக்கு போகிறாரு. யோங்கி தான் அப்படியே ஜிமினுக்கு வர முன்னாடியே அவரும் வீட்டுக்கு போயிருப்பாருடா. அங்கே போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஜிமின்காக. ஜிமின் உள்ளே வந்தான்னு அப்படியே பார்க்குறாரு. அந்த யோங்கி வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காருடா. அதை பார்த்துட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு சாரி லேட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்றாரு. லேட்டாக வந்ததுக்கு சாரியா, அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஜிமினை கூப்பிட்டு அப்படியே லேப்டாப் உட்கார வைக்கிறாருடா. ஜிமின் அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காரு. இன்னைக்கு வேணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாரு. ஓ உனக்கு பயமாக இருக்கா? முடியாது, இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா விளையாடியே ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் எடுத்து வச்சு ஒரு கிஸ் பண்ணுறாருடா. ஜிமின்க்கு அவ்வளோதான், அட்ரு ஷாக் ஆகுது. ஓகேடா, ஹாப்பி என்டிங், இதோடு முடிச்சுக்கலாம். ஆனால் டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. இந்த போஸ்டர் வந்து நான் வேறு ஒரு இதுக்கு ரெடி பண்ணது. இந்த ஸ்டோரிக்கு வந்து இந்த போஸ்டர் யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அவசரத்தில் ரெடி பண்ணேன்னா கோச்சிக்கிறதீங்க. நெக்ஸ்ட் டைம் போடும்போது இன்னும் பெஸ்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கடா, ஏதாவது சொதப்பி இருக்கனா என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அது கரெக்ட் பண்ணிக்க பார்க்குறேன்டா. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்கடா. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ், பாய்.